வணக்கம். ஓம் நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச தெரியுமா? சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாத்தையுமே இழந்துடுறோம். ஒரு காலகட்டத்தில் ஒன்று நமக்கு வருது. அந்த ஒன்று அடுத்த காலகட்டத்தில் இழந்துடுறோம். சில பேர் பணத்தை இழந்துடுறாங்க. நிறைய சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க, இழந்துடுறாங்க. சில பேர் ஒரு நல்ல வேலையில் இருப்பாங்க, அந்த வேலையை இழந்துடுவாங்க. சில பேர் தாய் தகப்பனை இழந்துடுது, சில பேர் கூட பிறந்தவங்களை இழந்துடுது, சில பேர் நல்ல நண்பர்கள் இழந்துடுது. இப்படி இழப்புக்கள்ன்றது பல வகைப்படும் இல்லைங்களா? பல விதத்திலும் இழப்புக்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்படி நம்ம வாழ்க்கையில் எந்த இழப்பு வந்தாலும் கூட நாம் ஒரே ஒரு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அது மட்டும் இருந்தால் தான் நாம் ஜெயிச்சு வர முடியும் அடுத்ததில். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், அதில் நம்மளுக்கு டவுன் ஆகிப்போச்சு. பிஸ்னஸில் நம்மளுக்கு டவுன் ஆகிப்போச்சு. உடனே நம்ம நம்பிக்கை இழந்து அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்து போய் அழறதுனால நமக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனால் நம்பிக்கை வைத்து அடுத்ததை தொடங்க வேண்டும். அடுத்து நம்ம என்ன செய்யலாம், எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறணுன்ற நம்பிக்கையோடு நம்ம செயல்படும் போது கட்டாயம் நமக்கு வெற்றியானது கிடைக்கும். எல்லா விஷயங்கள்லையும் இப்படித்தான். ஒரு முறை தவறினால் உடனே நம்ம நம்பிக்கை இழக்கக்கூடாது. மறுமுறை அதே நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்ம கட்டாயமாக நம்பிக்கையோடு செயல்பட்டால் நமக்கு கிடைக்கும். இது எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் செட் ஆகுமா நீங்கள் சொல்கிறதுன்னா செட் ஆகும். ஏன் ஆகாது? நாம் செய்கிறது தாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்பிக்கையோடு இருக்கணுங்க. இப்போ கணவன் கைவிட்டு போயிட்டாங்களா, உடனே நாம் இனிமேல் என்ன பண்ணுறதுன்னு ஸ்தம்பிச்சு உட்காரக்கூடாது. தைரியமாக வாழ்க்கையில் போராடுறது எப்படின்னு கற்றுக்கிட்டு வாழ்ந்து காட்டணும். சில பேர் காதலில் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. உடனே நம்ம காதலில் தோத்துட்டோம், அவ்வளோதான், நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு. அப்படி இல்லை. பரவாயில்ல, தோத்தா என்ன, தனியாக வாழ்ந்து நாம் அதை ஜெயிச்சு காட்டணும். வாழ்க்கையை ஜெயிச்சு காட்டணும். அந்த நம்பிக்கை இருக்கணும். என்னால் வாழ முடியும், என்னால் இதை செய்ய முடியும், இந்த சோதனைகளெல்லாம் தாண்டி வர முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு எல்லாரும் வாழ்ந்து முன்னுக்கு வர வேண்டும். எதுக்காகவும் நம்ம நம்பிக்கை தளர்ந்து விடக்கூடாது. ஐயோ என்னால் முடியலையே, என்னால் ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நினைக்காதீங்க. கட்டாயமாக ஜெயிச்சு வருவீங்க. அதுக்கு தேவை உங்களுக்கு நம்பிக்கை. சரிங்களா? வணக்கம்.